ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிடுறேன். ஏசிஎஸ் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. சுந்தர் சாருக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. குஷ்பு ஆண்டி தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. தேங்க்யூ தேங்க்யூ ஆனந்திதா. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு டே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, படம் எப்படி ரிசீவ் ஆக போகுதுன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கமலாவில் வந்துட்டு ஒரு ஒரு 40-50% ஆக்குபென்சியில் இருந்தது. அண்ட் செகண்ட் டே படத்தை தூக்கிட்டாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டேன். படம் நல்லா இல்லையோ, ஏன் பார்த்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, ப்ரெஸ் அண்ட் மீடியா ஷோக்கு அப்புறம் நல்லா தானே இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயந்துட்டு படத்தில் இருக்கிற டீமுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி நான் கேட்டேன், எப்படி என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம், ப்ரமோஷன்ஸ் எங்கேயாவது போயிடுச்சா, இல்லைனா நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா, படத்தில் எதாவது நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆர்கானிக் வேர்ட் ஆஃப் மவுத்னு ஒன்று இருக்குது. ஆர்கானிக் வேர்ட் ஆஃப் மவுத் இந்த படத்துக்கு என்னதுன்னா, இந்த படம் அவ்வளோ ரிசீவ் பண்ணல, அண்ட் இந்த படத்துக்கு தியேட்டர் லைஃப் அவ்வளோதான், அண்ட் ஓடிடியில் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே ஃப்ரைடே சாட்டர்டே சத்யம் பிவிஆரில் இருக்கிற நிறைய தியேட்டர்ஸ் நம்ம நம்ம படம் 70-80% ஆக்குபென்சியில் இருக்குது. அண்ட் ஆர்கானிக் த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இஸ் மூவி இஸ் ரியலி குட். அண்ட் அது எனக்கு ரொம்ப 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 அதுதான் நான் சக்ஸஸாக பார்க்குறேன். அண்ட் ஐம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் படத்துலேயே நல்லா ரிசீவ் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு நான் ஐ ரியலி ரியலி ஹோல்ட் இட் இன் மை ஹார்ட். ரொம்ப நன்றி. அஸ்வின் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக எடுத்திருக்கீங்க ஒரு படம். செம்மையாக பண்ணியிருக்கேங்க, கலக்கிட்டேங்க. நீங்கள் என்ன மைண்டில் வச்சுருந்தீங்களோ அதுதான் நீங்கள் இன்றைக்கி எடுத்து தேட்டரில் போட்டிருக்கீங்க. அண்ட் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. சாந்தா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அழகாக காமிச்சிருக்கீங்க, எல்லாருமே அழகாக காமிச்சிருக்கீங்க. பியூட்டிஃபுல் கலர்ஸ். ஒரு தேட்டரில் பார்க்கும்போது ஒரு வாட்டி வேறு வேறு மாதிரி இருக்குது. ஒரு ஸ்க்ரீனில் வேறு வேறு அழகாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ப்ரோ. அசிஸ்டன்ட் டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி. கேமரா டீமுக்கு ரொம்ப 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 நன்றி. ஃபாசில் ப்ரோ, கலக்கிட்டேங்க கலக்கிட்டேங்க. ஏன்னா விஎஃப்எக்ஸ் படத்தில் சீம்லெஸ்ஸாக பண்ணியிருக்காரு. அண்ட் அதுதான் நம்ம படத்தோட ஒரு மூவிங் ஃபேக்டர். அண்ட் நம்ம ஃபேண்டசின்னு சொன்னால் அது விஎஃப்எக்ஸ் இல்லாமல் எப்படி, அது வந்துட்டு சூப்பராக லெஃப்ட் ஹேண்டில் ஒன்று பண்ணியிருக்காரு அவர். தேங்க்யூ ப்ரோ. சக்தி சரவணன் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நார்மல் ஃபைட் கிடையாது, 2 ஃபைட்டுமே ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவர் ஆன் த ஸ்பாட் டக்குன்னு வேறு ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்து என்ன, நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க ஃபைட்டிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. அண்ட் ஆல் கிரெடிட்ஸ் டு மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பிருந்தா மாஸ்டருக்கு நன்றி. ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ்க்கு நன்றி. விக்கி ப்ரோ, ஹரினா, ரொம்ப 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 நன்றி. அண்ட் நான் காஸ்ட் பற்றி சொல்லி ஆகணும். ஃபுல் மீல்ஸில் ரைஸ் இல்லைன்னா அது மீல்ஸே கிடையாது. தேங்க்யூ சம்யுக்தா. நீங்கள் தான் இந்த படத்தோட பேக் போன். லாஸ்ட் 20 minutes அப்படியே கிரிப் பண்ணி மூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹோல்டிங் த ஃபிலிம் ஃபார் த லாஸ்ட் 30 minutes. அதை நீங்கள் சூப்பராக பண்ணீங்க. ஒரு பஞ்ச் டைலாக் இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். ஒரே ஒரு பஞ்ச் டைலாக் தான். ரேஷ்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தி அதர் ரஜினி. சூப்பராக பண்ணீங்க. நான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கும்போது தான் நான் ரேஷ்மாவோட சீன்ஸ் பார்க்குறேன். ஏன்னா நானும் ரேஷ்மாவும் தனித்தனியாக தான் ஷூட் பண்ணுவோம். நாங்கள் சேர்ந்து ஷூட் பண்ணது ஒரு 2-3 சீன்ஸ் தான் தவிர்த்து அவங்களோட சீன்ஸ்லாம் நான் பார்க்கல. தேட்டரில் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். வினோத் ப்ரோ, நம்ம கெமிஸ்ட்ரி தான் சவையாக உட்காந்து இருக்கு பாருங்க கடைசியில். வினோத் ப்ரோவுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வினோத் ப்ரோ வந்து அவரோட பழைய படம்லாம் நான் மறந்துட்டேன். இது நான் வினோத் ப்ரோட ஃபர்ஸ்ட் படமாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஸ்வீட்டாக, அப்படியே பப்பி டாக் மாதிரி ஆயிடுச்சு என்னோட கண் அவர் பார்க்கும்போது. அண்ட் தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் கார்த்திக் டு லைஃப். செம்ம அழகாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் சாம்சியஸ் சார், ரொம்ப 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 நன்றி. நீங்கள் எந்த ஹீரோலாம் பார்க்காம நீங்கள் வேற ஒரு ஹீரோக்கு எப்படி மியூசிக் போடுவீங்களோ அதே மாதிரி தான் ஒரு சேஞ்சும் இல்லாமல் போட்டு கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் இந்த படத்தை ஃபுல்லாக கண்டெயின் பண்ணியிருக்கீங்க. இமோஷனாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சாம்சியஸ் சார். ஸ்ருதி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த காஸ்டியூம்ஸ். நீங்கள் கொடுத்த
மேல் காஸ்டியூமாக இருக்கட்டும், ஃபீமேல் காஸ்டியூமாக இருக்கட்டும், எனக்கு செட் ஆகிற மாதிரி என்ன நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி ஸ்ருதி. ஸ்ருதி இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசியாக உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. நான் எல்லா ரிவ்யூஸ் நீங்கள் எழுதினது ட்விட்டரில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், மேகசின்ஸ் எல்லாமே பார்த்தேன். நீங்கள் வேற ஒரு 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 எஸ்டாப்ளிஷ் ஹீரோக்கு நீங்கள் எப்படி ஒரு காலம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் எனக்கும் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. எந்த இதுவும் பார்க்காம நீங்கள் எனக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆனஸ்ட். அண்ட் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், ஐ டெஃபினெட்லி கீப் என்டர்டெய்னிங். அன்றைக்கி நான் ப்ராமிஸ் பண்ணதை நான் எப்பவுமே கீப் அப் பண்ணுறேன். அண்ட் அகெயின் தேங்க்யூ குஷு மேம், தேங்க்யூ அனந்தா. நீங்கள் இல்லாமல் அந்த படம் நடந்திருக்காது. நீங்கள் இல்லாமல் என்னோடய படம், என்னோடய லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்காது. தேங்க்யூ ஸோ மச். இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட், பர்சனலாக லைஃப்லேயும் சரி, கரியர்லேயும் சரி. ஸோ ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ஒரு 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 புது ஐடென்டிட்டி கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். அன்றைக்கி தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளில வந்தவங்க என்கிட்ட பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பேசி பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. பேசிட்டு சூப்பராக இருக்கேன் சொல்லிட்டு, உங்களுக்கு மொதல் படமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஆமாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ஒரு 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 புது ஐடென்டிட்டி கொடுத்துருக்கு இந்த படம் எனக்கு. ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. லைக் ஒரு லைனாக ஒரு ஒரு நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் ஓகே இது நம்ம கொஞ்சம் அதிகமாக அதே பண்ணுறோமோ, ஒரு வேளை போர் அடிச்சிருமோ பார்க்குறவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரி அதில் சிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு டைமில் சரி இதுலேருந்து எப்படியாவது நம்ம வந்து வேறு பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நம்ம நிறையா ட்ரை பண்ணுவோம், பண்ணிகிட்ருப்போம். அதில் சில சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே டோட்டலாக வேறு ஒரு ஃபேஸ் ஆஃப் இதை வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி விட்டுது. அதை அதை எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இந்த கேரக்டர். ஸோ அதில் ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. பூக்கி கார்த்திக் அது நல்லா இருக்கு. அடுத்து வந்து பூக்கி கார்த்திகா ஸ்டீரியோ டைப் ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஐயோ! ஸோ நம்ம வந்து நமக்கு ஆசை இருக்கும். சரி இதுலேருந்து நம்ம வேற பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் நம்ம என்னதான் ட்ரைலாம் பண்ணாலும் நம்ம அந்த ஆசையை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம நம்புறதையும் அவங்க நம்மளை நம்பி நமக்காக அதை பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும்ல. அது இருந்தா தான் அந்த அந்த சப்போர்ட் இருந்தா தான் கண்டிப்பா பண்ண முடியும் அதுக்கு. ஸோ தேங்க் யூ அஸ்வின் ப்ரோ. தேங்க் யூ ஸோ மச். ஏன்னா நான் போய் அவர்ட்ட கேட்கல. அவருக்கே அந்த நம்பிக்கை வந்து அவரா வந்து என்ன கூப்பிட்டு வாங்க ப்ரோ நீங்க ஆக்சுவலி இது பண்ணுங்க அப்படின்ட்டு அவரே எனக்கு சொன்னாரு. ஸோ ஐ அம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தை லைக் இங்க வந்து இத்தனை பேர் இருக்கோம். பட் இந்த படம் ஒர்க் ஆனதுக்கு பல காரணங்கள் இன்னும் அங்கெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு யங் டீமை நம்பி அந்த டீம் மேலே ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வச்சு ஜாலியாக ஒரு மாதிரி ப்ரொடியூசர் அப்படின்னா இப்போ எங்களுக்கு பார்க்கறதுக்கு எந்த ஒரு அங்கே இருக்கும்போது ஒரு ப்ரெஷரே இருக்காது, ஜாலியாக இருக்கும். அவங்களும் வந்து ஜாலியாக வந்து செட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜியில் தான் இந்த படம் ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த இந்த நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்ட் மை டீம், இந்த டீம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னோட கோ ஆக்டர்ஸ் முக்கியமாக சொல்கிறேன். என்னமோ தெரியல, ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் ஷூட்லேயே வந்து ஒரு ஒரு அழகான ஒரு வைப் வந்து செட் ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த வைப்பில் வந்து துளி கூட ஈகோலாம் இல்லாமல் எல்லாமே க்ரஷ் ஆகிட்டு ஓகே இந்த சீன் நம்ம பண்ணுறோம் எல்லாமே எக்ஸைட் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது அமையலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த படம் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து எங்கள் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் அதை அமைச்சு கொடுத்தது அந்த அந்த வைப் அமைச்சு கொடுத்தது டைரக்டர் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சாந்தா சார் அவர் ஒர்க் பற்றி சொல்ல வேணாம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு பர்சனலாக சில நிறைய விஷயங்கள் நடுவில் வந்து ஹி வென்ட் த்ரூ. ஆனாலும் வந்து அவர் வந்து ஷூட்டிங் அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வந்துலாம் பண்ணி கொடுத்தாரு அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி எங்கள் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, இந்த படம் உருவானதுக்கு காரணமாக அந்த எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் நீங்கள் இதை அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணீங்க. அன்றைக்கி ஃப்ரெஷ் ஷோவில் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலாக பேசுனீங்க, உங்களை ஸ்க்ரீனில் பார்க்க புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ ஐ வாஸ் ரியலி டச்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. டைரக்ஷன் டீமுக்கு நமக்கு ஆகாஷுக்கும் அண்ட் ஸ்ரீனி, எம்ஜிஆர் அனைவருக்கும் மிக்க நன்றிகள்.
கிட்டத்தட்ட விஎஃப்எக்ஸ் ஸ்ட்ரீமாவே மாறிட்டாங்க. ஆக்சுவலா சொல்லப்போனா 24/7 ஸ்டுடியோலயே உட்காந்து அப்படியே கிட்டத்தட்ட விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டாவே மாறி, அப்படியே ஒரு பெரிய ஒரு விஎஃப்எக்ஸ்ல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மாறிட்டாங்க. டைரக்டர் சொல்லவே தேவையில்ல. விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசரே மாறிட்டாரு. இல்ல இவன் தான் பண்ணணும், இவன் தான் பண்ணணும், இது இப்படிதான் வேணும். இது இது இப்போதைக்கு ஓகே. அடுத்து இதை மாத்தலாம். அடுத்தது எடிட் பண்ண பிறகு திருப்பி மாறிடுச்சுனாக்கா திருப்பி ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஎஃப்எக்ஸை வந்து வேற ஒரு கட்டத்துக்கு நிச்சயமாக தள்ளிட்டு ஐ மீன் ஒரு நகர்த்திட்டு போனாங்க. ரிசல்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்துச்சு. முக்கியமாக அப்புறம் டிஓபி டீம் அங்கே உட்காந்து நம்மளோட டிஓபி அசோசியேட்ஸ் எல்லாமே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அங்கே எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. சாந்தகுமார் ப்ரோ ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீன் மேட்டில் ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ஸ்லாம் நிறைய செக் பண்ணி பார்த்தோம். அது ப்ரொமோ ஒர்க்குக்கும் மற்ற எல்லா ஒர்க்குக்கும் அது என்னன்னாக்கா அது ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. இது ஒரு சிங்கிள் ஷாட்டாக போகணும், ஆனால் சிங்கிள் ஷாட் கிடையாது, அது மல்டிபிள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது அது ப்ரீ பிளானிங்கே நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டுடியோவில் உட்காந்து நிறைய ப்ரீ பிளானிங் ஒர்க்லாம் பண்ணோம். முக்கியமாக நம்ம கேஸ்ட் ஆக்சுவலாக 4 ஹீரோ இருக்கக்கூடிய ஒரு படமாக கிடைச்சதுக்கு நன்றி இல்லை. ஹீரோ ஹீரோயின் ஆக்சுவலாக 4 பேர் ஒரு ஒரு பெரிய ஸ்டாட் ரூம் மாதிரி ஒரு பெரிய ஒரு படமாக ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து இருந்தது. ஆக்சுவலி விஷுவலாக சொல்ல போனாக்கா ஒர்க்ஸ் பெருசாக ஒரு அமைஞ்சிருந்தது. மிக்க நன்றிகள், அனைவருக்கும் மிக்க நன்றிகள். ஸ்டண்ட் மாஸ்டர் அனைவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.